ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு புதிய ஒரு கல்வி ஆண்டு, புதிய ஒரு வகுப்பு, புதிய ஒரு உயர்வு, அதை நோக்கி முன்னேறி கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய எதிர்காலங்கள், உங்கள் எதிர்கால வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த புது கல்வி ஆண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தரை நம்பி உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள். உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரத்தின் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன். இந்த ஆண்டு உங்கள் படிப்பு எத்தனை பஞ்சம் என்கிற கடினமான பாடங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்கள் ஆத்துமாக்களை நல்ல திருப்தியாக்கி நினமுள்ளதாய், நல்ல மெமரி பவர், நல்ல ஞாபக சக்தியை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நித்தமும் அவர் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நடத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி ஓடுவீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கல்வி பயணம், உங்கள் வாழ்க்கை பயணம் மிகவும் ஆசீர்வாதமாய், முடிவிலே அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல, வற்றாத ஒரு நீர் ஊற்றை போல அங்கிருந்து பெரிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்குள்ளிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாத ஊற்றுக்கள் புறப்பட செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு புதிய கல்வி ஆண்டை துவங்குங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். God bless you.